ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்னாச்சு வசந்த் அப்படின்னு கேட்டது பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தான் வந்து பாத்ரூமில் வந்து மாமா வலிக்கு விழுந்துட்டு தான் வந்து சொன்னோம் அப்படின்றத வந்து கேட்குறாங்க. நம்முடைய அஞ்சலி அப்படியே ஒரு லுக் கூட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்முடைய மாசிலாமணியை வந்து பார்த்து பேசுகிறாங்க. மாமா நீங்கள் உண்மையே சொல்லுங்கள், நீங்கள் வந்து பேச முடியாதுன்னு தெரியும், நீங்கள் வந்து கண்ணாலே வந்து சைகை பண்ணுங்கள், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். ஐயோ மாட்டி விட்ருவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலியோட இந்த சிந்தாமணியோட மொத்தத்தில் வந்து பதட்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து உண்மையிலே வந்து பாத்ரூமில் தான் வலிக்கு விழுந்தீங்களா, இல்லை இந்த ஆஞ்சலியும் சிந்தாமணியும் ஏதாவது வந்து பண்ணிட்டாங்களா அப்படின்றப்ப கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலாமணி பார்த்தீங்கன்னா கண்ணிலேயே வந்து இந்த ஆஞ்சலியும் சிந்தாமணி தான் வந்து என்னை வந்து இந்த நிலைமைக்கு வந்து ஆளாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கண்ணில் சைகை பண்ணி வந்து காட்டினதுலேயே வந்து நம்ம இலக்கிய வந்து புரிஞ்சுக்கிறாங்க. தெரியுடி, நீங்கள் தான் வந்து இப்படி ஏதாவது வந்து என் மாமா வந்து பண்ணியிருப்பீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து என் மாமா நல்லா இருக்கிறது வந்து பிடிக்கல, நீங்கள் தான் வந்து அழிஞ்சு நாசமாக குடிச்சு வர போகிறீங்கன்னா என் மாமாவை இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோவத்தில் போயிட்டு அப்படியே அங்கே காய் நறுக்கிறதுக்காக வச்சு இந்த கத்தி எடுத்து அப்படியே வந்து கழுத்தில் வந்து வைக்கிறாங்க. ஐயோ அத்தாடி, இவன்னா நம்ம கழுத்தில் வந்து கையை வச்சு கழுத்தில் கத்தியை வச்சுட்டாலே நம்மளை வந்து போட்டு தள்ளுவாளா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த அஞ்சலியை வந்து உண்மையை சொல்ல போனால் நம்ம இலக்கிய வந்து அப்படியே கழுத்தில் வச்சு கத்தியை வந்து அப்படியே வந்து தொண்டையிலே வந்து இறக்கி இருக்கணுங்க. இறக்குனா தான் அவளுக்கெல்லாம் வந்து புத்தி வரும். உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய லட்சுமி அம்மா இலக்கிய என்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அம்மா நீ கம்மனு, மாமாவை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் என்னை வந்து சும்மா விட சொல்கிறேன், அவருடைய காசில் நம்ம எத்தனை வந்து சாப்பிட்டுருக்கோம், அதுக்கான விசுவாசத்தை வந்து நம்ம வந்து காட்ட தேவையில்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா இலக்கிய அவங்க கூட தங்கச்சி தானடி, அவளை வந்து விட்டுறி அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து கெஞ்சி கேட்குறாங்க. அத்தை நீ கொடுக்குற இடத்துல தான் வந்து இவ்வளோ வந்து ஆடிட்டு இருக்கா, மரியாதையோட வந்து ஓரணியில் மரியாதை மாமாவை வந்து என்னடி பண்ண ஒழுங்கு மரியாதை வாயத்தை வந்து சொல்றியா, இல்லை கழுத்துலேயே வந்து கத்தி இறக்கட்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொய் தாங்க அந்த அஞ்சலியோட வாயிலேருந்து வருது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீ வந்து என்கிட்ட பொய் சொல்கிறன்னு நல்லா வந்து தருது, நீ வந்து இப்போ வந்து உண்மையை சொல்லணும், கழுத்தை அறுத்து நானே அதுலேருந்து ரெட் கலராக சொட்டுன்னு ரத்த உலகம் அப்படியே செத்து நீ மடிஞ்சிருவே, உன் அம்மாவுக்கும் உன் யாரும் இல்லாத தனி மரமாக நிற்ப, நீ கார்த்தி கூட வந்து சேரணும்னு நினைக்கிறது வந்து நடக்காது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாயை விட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து எண்ணமும் வந்து அஞ்சலிக்கு வந்து இருக்கேன். சரி அஞ்சலி, நீ வந்து உண்மையெல்லாம் சொல்ல தேவையில்ல, நான் உன்னை வந்து போட்டு தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா சரி நீ வந்து கார்த்திக் பண்ண துரோகத்துக்கு வந்து நான் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறேன், அவங்க வந்து உன்னை வந்து அடிச்சு விசாரிக்கிறப்போ உனக்கு வந்து தன்னால் வந்து விஷயத்தை வந்து கக்கிடுவேன், அதோட சேர்த்து இந்த கேஸை வந்து கொடுத்தா நீ கக்கிடுவேன், கடைசியில் நீ வந்து ஜெயிலில் வந்து கழித்துன்னு போகிறது வந்து உறுதி, நீ வந்து உண்மையை சொல்லாது இப்படி தானே இருக்க இரு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கிய வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. வேறு ஒரு எபிசோட் இது நடக்கும்போது இந்த வீடியோ லைக் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.